விரைவில் வர இருக்கின்ற ஆண்டவர் இயேசுவின் திருப்பெயரில் அன்பின் வாழ்த்துக்கள். ஜெபிப்போம். இறை வருகைக்காக எங்களை ஆயத்தப்படுத்துகின்ற எங்கள் அன்பின் ஆண்டவரே, திரும்ப திரும்ப பல வாய்ப்புகளை தந்து நாங்கள் உம்முடையவர்களாக வாழும்படி ஆண்டவர் எங்கள் மீது கிருபையாக இருப்பதற்காக உம்மை நாங்கள் போற்றுகின்றோம். தரிசன நூலின் காட்சிகளின் வழியாக உம்முடைய வருகையை எங்களுக்கு உணர்த்தி நாங்கள் உமக்காக எத்தகைய நிலையில் வாழ வேண்டும் என்பதை எங்களுக்கு காண்பிக்கின்றீர். அதற்காக உம்மை போற்றுகின்றோம். இந்த நாளிலும் 7வது எக்காலம் ஊதப்படுகின்றதற்கு முன்பாக நிகழ்கின்ற காரியங்களை நாங்கள் தியானிக்கிற பொழுது உம்முடைய பேரருளை தந்து உம்முடைய வசனத்திலே உறுதியாக நிலைத்திருப்பதற்கு தூய ஆவியர் துணை செய்ய வேண்டுமென்று இயேசு கிறிஸ்துவின் பெயரில் கேட்கிறோம் சுவாமி. ஆமென். வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரம் முதல் வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வரையுள்ள திருமறை பகுதி 7வது எக்காலம் ஒலிப்பதற்கு முன்பு நிகழ்கின்ற சில காரியங்களை நமக்கு சொல்லுகின்றது. இதனை 7வது எக்காலத்திற்கு முன்பாக ஒலிக்கின்ற இடை இசை என்றும் நாம் கூறலாம். 6ஆம் எக்காலமும் 7வது எக்காலமும் ஒலிப்பதற்கு இடையில் பயங்கரமான காரியங்கள் நடைபெறுகின்றன என்பதை இந்த வசனங்களில் வருகின்ற காட்சிகள் விளக்குகின்றன. இங்கு குறிக்கப்பட்டுள்ள வலிமை மிக்க வானதூதர் கடவுள் மற்றும் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் முன்னிலையில் இருந்து வருவதாக இந்த காட்சி குறிப்பிடுகின்றது. இந்த வலிமை மிகு வானதூதரின் அடையாளம், இந்த வானதூதருடைய செயல்பாடு, இந்த வானதூதர் தருகின்ற செய்திகள் ஆகியவை குறித்து இன்று தியானிக்கப் போகின்றோம். முதலாவதாக வலிமை மிகு வானதூதரின் அடையாளம். 10ஆம் அதிகாரம் 1, 2 ஆகிய வசனங்களில் இந்த வலிமை மிகு வானதூதரின் அடையாளம் விவரிக்கப்பட்டுள்ளது. இங்கே குறிக்கப்படும் வலிமை மிகு வானதூதர் மேகத்தை அணிந்திருக்கின்றார். மேகங்கள் கடவுளின் இரதங்கள். ஏனெனில் கடவுள் மேகங்களை தம் இரதமாக்குகிறார் என 104ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம் கூறுகின்றது. இந்த வானதூதரின் தலையில் ஒரு வானவில் உள்ளது. வானவில் கடவுளின் சிங்காசனத்தின் ஒரு பகுதி என்று எசேக்கியேல் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் கூறுகின்றது. இந்த வசனத்தின்படி மேகத்தின் வழியாக பிரகாசிக்கும் வானதூதரின் முகத்தின் ஒளியால் வானவில் ஏற்படுகின்றது. அவரது முகம் சூரியனை போன்றது என்றும் குறிக்கப்பட்டுள்ளது. இது மத்தேயு 17ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் மறுரூப மலையில் இயேசுவின் முகம் ஒளி வீசியதை ஒத்திருக்கின்றது. வானதூதரின் ஒரு கால் கடலிலும் மற்றொரு கால் நிலத்திலும் இருப்பதாக இந்த காட்சி வர்ணிக்கின்றது. இது அவரது அளவு மற்றும் ஆற்றலை காட்டுகின்றது. மெஷர்மெண்ட் அண்ட் பவர். கடல் மற்றும் நிலம் பிரபஞ்சத்தின் கூட்டு தொகைக்கு அடையாளமாக உள்ளது. கடவுளின் ஆற்றல் நிலத்தில் இருப்பதைப் போல கடலிலும் உறுதியாக இருக்கிறது என்பதை இந்த காட்சி நமக்கு சொல்லுகின்றது. வானதூதரின் கையில் ஒரு சிறிய சுருள் அல்லது நூல் திறக்கப்பட்ட நிலையில் இருக்கின்றது. திறக்கப்பட்ட சிறிய சுருளேடு அல்லது புத்தகம் கடவுளின் ஒளிவு மறைவற்ற வெளிப்பாட்டை குறித்து நிற்கின்றது. கடவுளின் வெளிப்பாடு ஒருவருக்கும் மறுக்கப்படுவதில்லை என்பதையே திறக்கப்பட்ட நிலையில் இருக்கின்ற சுருளேடு நமக்கு சொல்லுகின்றது. இந்த சிறிய சுருளேட்டில் மக்கள் அடையப்போகும் நியாய தீர்ப்பினை குறித்து எழுதியிருக்கலாம் என பொதுவாக நம்புகின்றனர்.
வலிமை மிகு வானதூதர் யார் என்பதில் இறையியலாளர்களிடையே கருத்து வேறுபாடு இருந்து வருகின்றது. சிலர் இத்தூதர் இயேசு கிறிஸ்துவே என்று கூறுகின்றனர். பழைய ஏற்பாட்டின் தொடக்கத்திலேயே கிறிஸ்து இருந்தார் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். ஆனால் அவர் மனிதத்தன்மையை ஏற்றுக்கொண்ட பிறகு சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்து விண்ணுலகுக்கு ஏறி கடவுளின் வலது பார்சத்தில் அமர்ந்து ஆளுகை செய்கிறவராகவே திருமறை அவரை குறித்து கூறுகின்றது. இயேசு கிறிஸ்து ஒரு வானதூதர் அல்ல. அவர் முழுமையான கடவுள். மனித தோற்றத்தை எடுத்து உலகில் வந்த கடவுள் என்பதை எப்போதும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். நாம் தியானித்து கொண்டிருக்கும் வெளிப்படுத்தல் நூலும் இயேசு கிறிஸ்துவை குறித்த மறைவான செய்திகளை அல்லது இரகசியங்களை நமக்கு சொல்லும் நூல் என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். இந்த நூலில் கிறிஸ்துவின் ஆளுமை, அவரது ஆற்றல் மற்றும் அவரது செயல்பாட்டின் புதிய பெருமைகளை நாம் காண்கின்றோம். கிறிஸ்துவை நிராகரிப்போரை நியாயந்தீர்ப்பதை குறித்து வெளிப்படுத்தல் நூல் பேசுகின்றது. 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பலமுள்ள வேறொரு தூதன், இங்கே வருகின்ற வேறொரு என்னும் பெயரடை இந்த வானதூதர் இயேசு கிறிஸ்துவை குறிக்கவில்லை என்பதை நமக்கு சொல்கின்றது. சிலர் இந்த வானதூதரை இயேசு என்று கூறுவதற்கு காரணம் இந்த வானதூதரின் ஆடை அல்லது இவரது அடையாளம் என்றும் நாம் கூறலாம். ஏனெனில் இவர் மேகத்தை அணிந்துள்ளார். மேகத்தை ஆடையாக அணிந்ததால் இவ்வானதூதர் இயேசு கிறிஸ்துவின் ராஜதந்திர பிரதிநிதியாக இருக்கலாம் என சில அறிஞர்கள் கருதுகின்றனர். இயேசு கிறிஸ்துவின் முதல் வருகையை அறிவித்தவர்கள் வானதூதர் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இங்கே வலிமை மிகு வானதூதர் இயேசுவின் 2வது வருகையை நமக்கு அறிவிக்கின்றார். அடுத்து இந்த வானதூதரின் தலையில் ஒரு வானவில் இருந்தது என்றும் சொல்லப்பட்டுள்ளது. இந்த வானவில் மனிதனுடனான கடவுளின் உடன்படிக்கையின் நினைவூட்டலாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கடவுள் எப்போதும் தமது மக்களை பாதுகாக்கிறார் எனும் செய்தி இந்த வானவில் மூலமாக நமக்கு வலியுறுத்தப்படுகின்றது. அவரது முகம் சூரியனை போன்றது என்கின்ற குறிப்பும் இந்த காட்சியில் இருக்கிறது. இது வானதூதர் கடவுளின் சமூகத்தில் இருந்து வெளியே வந்தவர் என்பதை நமக்கு காட்டுகின்றது. கடவுளை சந்தித்த பிறகு மோசே மலையிலிருந்து இறங்கிய பொழுது அவருடைய முகம் பிரகாசித்ததாக நாம் திருமறையில் படிக்கிறோம். வலிமை மிகு வானதூதரின் அடையாளம் நமக்கு சொல்லுகின்ற செய்தி என்னவெனில் 2ஆம் வருகையும் நியாய தீர்ப்பும் நிச்சயமாக வர இருக்கின்றது. விண்ணக இறை தூதரால் இச்செய்தி நமக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆகவே ஆயத்தமுடையோராக இருந்து அவரது ஆட்சிக்கு உட்பட நாம் அழைக்கப்படுகின்றோம். 2வதாக வலிமை மிகு வானதூதரின் செயல்பாடு 10ஆம் அதிகாரம் 3ஆம் 4ஆம் வசனங்களில் இந்த செயல்பாட்டினை குறித்து விளக்கப்பட்டுள்ளது. வலிமை மிகு வானதூதர் தனது வலது பாதத்தை சமுத்திரத்தின் மேலும் தனது இடது பாதத்தை பூமியின் மேலும் வைத்து சிங்கம் கர்ச்சிப்பது போல உரத்த குரலில் கூக்குரலிட்டது என்று இந்த காட்சியில் சொல்லப்பட்டிருக்கிறது. சிங்கம் கர்ச்சிப்பது போல உரத்த குரலில் கூக்குரலிடுவது கடவுளின் உரிமையை அல்லது அவருக்கு சொந்தமானது எனும் ஓனர்ஷிப்பை அனைவரும் கேட்கும்படி தேவதூதர் கூக்குரல் இடுகின்றார் என்று பொதுவாக நாம் புரிந்து கொள்ளலாம். வானதூதர் அல்லது இறை தூதர் ஆர்ப்பரித்த பொழுது 7 இடிகளும் சத்தமிட்டு முழங்கின என்றும் இந்த வசனம் சொல்லுகின்றது.
இந்த 7 இடிகளும் 29ஆம் சங்கீதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள 7 சத்தங்கள் என நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கடவுள் பரலோகத்திலிருந்து பேசும்போது அவருடைய குரல் இடியைப் போல இருக்கும் என யோவான் 12ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். ஆண்டவரின் குரல் கடல் மேல் ஒலிக்கின்றது. அவரது குரல் வலிமை மிக்கது. அந்த குரல் கேதுரு மரங்களை முறிக்கின்றது, பாலைவனத்தை அதிரச் செய்கின்றது என ஆண்டவரின் குரல் குறித்து 29ஆம் சங்கீதத்தில் விரிவாக காண்கின்றோம். கடவுள் தம்முடைய சத்தத்தால் அற்புதமாய் இடி முழக்கமிடுகின்றார். நம்மால் புரிந்து கொள்ள முடியாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார் என யோபு 37ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் படிக்கின்றோம். கடவுளின் குரல் மெலிதாக இருக்கும் என திருமறையின் சில இடங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சில நேரங்களில் கடவுள் தமது மெல்லிய குரலில் நம் ஆவியுடன் பேசுகிறார் என்பது உண்மை என்றே நாம் திருமறையிலிருந்து புரிந்து கொள்கின்றோம். ஆயினும் நம்மை எச்சரிப்பு செய்வதற்காக மிகுந்த சத்தத்தோடும் பேசுகின்றார் என்கின்ற செய்தியும் திருமறையில் அடிக்கடி சொல்லப்பட்டிருக்கின்றது. வெளிப்படுத்தலில் வரும் இடி முழக்கம் நியாய தீர்ப்போடு தொடர்புடையவை என்பதை நாம் இந்த வசனங்களை படிக்கின்ற பொழுது அறிந்து கொள்ளலாம். நாம் தீர்ப்புகளுக்கு உட்பட்டு அழிந்து விடாதபடி மிகுந்த சத்தத்தோடு இடி முழக்கத்தோடு நம்மை எச்சரித்து நம்மை மீட்பதில் கடவுள் மிகுந்த கரிசனை உடையவராக இருக்கிறார். எவ்வளவு இரக்கமுள்ள கடவுள் என்று நாம் எண்ணி பார்க்க அழைக்கப்படுகின்றோம். 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் கடவுள் பேசியதை எழுத வேண்டுமென யோவான் முனைகின்றார். ஆனால் கடவுளின் நேரம் வரும் வரை 7 இடிகளின் செய்தியை மறைக்க வேண்டுமென இந்த காட்சியில் கூறப்பட்டுள்ளது. இது கடவுள் நமக்கு சொல்ல விரும்பாத சில காரியங்களும் உள்ளன என்பதை நமக்கு சொல்லுகின்றது. 3ஆவதாக வலிமை மிகு வானதூதரின் செய்திகள். வலிமை மிகு வானதூதர் கூறிய செய்திகள் 10ஆம் அதிகாரம் 5, 6, 7 ஆகிய வசனங்களில் உள்ளன. கடலின் மீதும் நிலத்தின் மீதும் நிற்க கண்ட வானதூதர் தம் வலக்கையை விண்ணகத்தை நோக்கி உயர்த்தி விண்ணையும் அதில் உள்ளவற்றையும் மண்ணையும் அதில் உள்ளவற்றையும் கடலையும் அதில் உள்ளவற்றையும் படைத்த என்றென்றும் வாழும் கடவுளின் பெயரால் ஆணையிட்டு இனி காலம் செல்லாது என்கின்ற முக்கியமான செய்தியை கூறுகின்றார். 7வது வானதூதர் எக்காளம் ஊத தயாராகும் போது இவை நடக்கும் என்று கூறுகின்றார். 7வது வானதூதர் எக்காளம் ஊதுகையில் மகா உபத்திரவ காலம் முடிவுக்கு வருகிறது என்பதை இதனால் நாம் அறிந்து கொள்ளலாம். இந்த முக்கியமான செய்தியை 6ஆம் மற்றும் 7ஆம் எக்காளங்களுக்கு இடையே அல்லது 7ஆம் எக்காளம் ஊதப்படுவதற்கு முன்பு மிக முக்கிய நிகழ்வாக எக்காளத்தை நிறுத்தி நம்மை எச்சரிப்பு செய்கின்றார். இந்த காட்சி நம்மை நன்கு ஆய்ந்து பார்த்து கிறிஸ்துவை நோக்கி நம் எண்ணங்களை மீண்டும் செயல்படுத்த வேண்டும் என்னும் செய்தியை நமக்கு சொல்லுகின்றது. நியாய தீர்ப்பின் நடுவில் கடவுள் எல்லாவற்றையும் நிறுத்திவிட்டு உயிருள்ள கடவுளை வணங்குவதற்காக ஒரு வானதூதரை அனுப்புகின்றார். நம்முடைய நாட்கள் செல்ல செல்ல நாம் நியாய தீர்ப்பை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை நாம் எப்போதும் உணர வேண்டும். நாம் மீட்கப்படாதிருந்தால் ரட்சிக்கப்பட நாம் அழைக்கப்படுகின்றோம். ரட்சிக்கப்பட்டிருந்தால் மற்றொருவர் அல்லது ரட்சிக்கப்படாத வேறொருவர் வரப்போகும் அழிவிலிருந்து தப்பிக்க நாம் ஏதாவது செயலாற்றுகிறோமா என்று சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். ரோமர் 13ஆம் அதிகாரம் 12 முதல் 14 வரையுள்ள வசனங்களில் இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று, ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும்
13, 14 வசனங்களில் பகலில் நடக்கிறவர்கள் போல சீராய் நடக்க கடவோம், துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்வோம் என்று பவுல் ரோமருக்கு ஆலோசனை கூறுகின்றார். எபிரேயர் 9 அதிகாரம் 27 வசனத்தில் ஒரு முறை இறப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனிதனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று எபிரேய ஆசிரியர் கூறுகின்றார். நமக்கு தரப்பட்டிருக்கும் கிருபையான வாய்ப்புகளை பயன்படுத்தி கடவுளுக்கு உரியோராக வாழ வேண்டும் என்று ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அத்தகைய வாழ்வு வாழ ஆண்டவர் நம்மை பலப்படுத்துவாராக. ஆமேன். ஜெபிப்போம். ஆண்டவரே, நியாய தீர்ப்பு எங்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கின்றது என்கின்ற செய்தியை பல்வேறு காட்சிகளின் வாயிலாக எங்களுக்கு உணர்த்துவதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கின்றோம். அத்தகைய நியாய தீர்ப்பில் நாங்கள் நல்ல தீர்ப்பை பெறுவதற்கு நீர் மிகுந்த சத்தத்தோடு எங்களுக்கு எச்சரிப்புகளை தருகின்றேன். காலம் இனி செல்லாது, காலம் மிக சமீபித்து விட்டது என்பதை உணர்ந்தவர்களாக எங்களுடைய தீய வாழ்க்கையை விடுத்து உமக்கு ஏற்புடையவர்களாக வாழ எங்களை சார்ந்தோரையும் அதற்கென்று ஆயத்தப்படுத்த எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் பெயரில் கேட்கிறோம் சுவாமி. ஆமேன்.